நடிகர் விஜயோட நடிப்புல வெளியான செந்தூரபாண்டியன் படத்துல மெயின் வில்லனோட கதாபாத்திரத்துல நடிக்க பொன்னம்பலத்தை புக் பண்ணிருக்காரு எஸ்எஸ்சி. அந்த டைம்ல பொன்னம்பலத்தோட கால் உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எந்த படமும் நடிக்காதனால இவருக்கு 50,000க்கு மேல கடனும் இருந்திருக்கு. நேரா எஸ்எஸ்சியை பார்த்து பொன்னம்பலம், நான் கடன்ல இருக்கேன், நான் எதிர்பார்க்கிற பணத்தை நீங்க கொடுத்தா நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே எஸ்எஸ்சி, கேப்டன் தான் விஜயகாந்த் உங்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு தர சொன்னாரு, நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனா கேப்டன் ஒரு சம்பளம் தர சொன்னாரு, நான் அதை தரேன். இந்த செக்ல அட்வான்ஸ் இருக்கு, அக்ரிமெண்ட் காப்பியில உங்களோட சம்பளமும் இருக்கு, பட் இது இங்க வச்சு திறந்து பார்க்காதீங்க, வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. நேரா வீட்டுக்கு போன பொன்னம்பலம் நேரா சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதை எடுத்தும் பார்த்து இருக்காரு. அதை பார்த்த உடனே கண்களிங்க அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அந்த செக்ல அட்வான்ஸே 1 லட்சம் இருந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட் காப்பியில செந்தூரபாண்டி படத்துல நடிக்க அவருக்கு 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் இருக்கிறத பார்த்த பொன்னம்பலம் ஒரு நிமிஷம் கண்களிங்க அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலதான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் இன்னமும் கேப்டனோட விசுவாசியா